வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு குட்டி ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம புஃபூரி ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் ஹிட் ஸோ ஐ வில் மேக்ஸ் அவுட் மை டிஃபென்ஸ் அப்படிங்கிற அனிமையோட எபிசோட் 1 தான் பார்க்க போகிறோம். இந்த அனிமை பற்றின ஷார்ட் ஸ்டோரி என்னன்னா, மேப்பிள் அப்படிங்கிற பொண்ணு வந்து ஒரு ஆர்பிஜி கேம் வந்து விளாட்றா. அதில் வந்து அவள் ஸ்டார்டிங்கில் என்ன வீக்காக இருந்தாலும் அவள் அடிபட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளோட டிஃபென்ஸ் ஸ்கில்லை மட்டும் மேக்ஸ் பண்ணுறா. பட் அட் த எண்டிங் ஆஃப் த அனிமையில் வந்து அவள் தான் வந்து பவர்ஃபுல்லான கேரக்டராக வந்து இருக்கா. ஸோ அவள் எண்டிங்கில் எப்படி ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர் ஆனா, எப்படி அந்த கேமை வந்து அவங்க விளாட்றாங்க அப்படிங்கிறது இந்த அனிமையவே என்னதான் கேமிங் உலகத்தில் வாழ்கிற மாதிரி இருந்தாலும் இந்த அனிமை வந்து உண்மையாகவே நல்லா இருக்கும். ஸோ யாரும் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. சரி வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து எபிசோடுக்குள்ள வந்து போயிடலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே கேம் வந்து நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, உண்மையாலுமே நல்லா இருக்கும். அந்த கேமை விளாண்டு உன்னோட ஹோம்ஒர்க் எல்லாம் மறந்துடாத. ஒரு டைம் விளாண்டினா அந்த கேமை நீ விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேப்பிலோட ஃப்ரெண்ட் வந்து சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் அந்த பொண்ணோட அம்மா கூப்பிட நான் நாளைக்கு வரேன் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து போயிடுறா. ஐயோ இவ வேற இப்படி சொல்றாளே, இந்த கேமை வேற எனக்கு எப்படி விளாடணும்னு தெரியும். இதுக்கு முன்னால இப்படிப்பட்ட கேம்ஸே நான் விளாண்டது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் தெரியுமா, அதை எடுத்து மாற்றா. ஒரு ஹெல்மெட் மாதிரி ஒன்று மாற்றா. அது மாட்டினானே ஒரு கேமிங் உலகத்துக்குள்ள வந்து அவள் போறா. அந்த கேமுக்குள்ள போனோன்னே ஃபர்ஸ்ட் அவளோட பேரை வந்து ரெஜிஸ்டர் பண்ண சொல்லுது. அதில் வந்து அவள் மேப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறா. அப்புறம் அந்த கேமில் வந்து அவளுக்கான ஆயுதங்கள் எல்லாம் அவளை சுற்றி வருது. எல்லாம் நிறைய ஷார்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனாலும் நான் வந்து ஹர்ட் ஆகக்கூடாது, ஹீரோயினும் நான் டிஃபென்ஸை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃபென்ஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்டை வந்து எடுத்துக்கிறா. இந்த ஒரு ஆயுதத்தில் வந்து ஸ்டேட்டஸ் பாயிண்ட் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. அதை வந்து நம்ம ஹீரோயின் வந்து என்ன பண்ணுறான்னா, இந்த பாயிண்ட்டை வெஜிடிட்டி அப்படிங்கிற டிஃபென்ஸுக்கே வந்து ஃபுல்லாக கொடுத்துட்றா. அப்புறம் அந்த ஆர்பிஜி கேமுக்குள்ளே வந்து இவ வந்து போயிடுறா. நம்ம ஹீரோயின் உள்ளே போனதுக்கப்புறம் விஆராக இருந்தாலும் நல்லா ரியலாக இருக்குது அப்படி சொல்லிட்டு வந்து யோசிக்கிறா. அப்போ நடக்கும்போது அவள் வந்து ஸ்லோவாக இருக்கா. ஏன் ஸ்லோவாக இருக்கேன் அப்படி சொல்லிட்டு யோசிக்கும் போது அந்த ஸ்டேட்டஸ் பாயிண்ட்டை ஃபுல்லாக வெஜிடிட்டியே கொடுத்துருப்பா, அதாவது டிஃபென்ஸ் ஸ்கில்கே கொடுத்துருப்பா. ஸ்டேட்டஸ் பாயிண்ட்டை வச்சு அவன் அந்த எபிலிட்டி பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணதுனால தான் அவன் வந்து ஸ்லோவாக நடந்துட்டு இருக்கா. அவ்வளோ லாக் அவுட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து வருவோமா அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறா. அப்புறம் 5 நிமிஷம் கழிச்சு சரி மாஸ்டர்ஸை போய் நம்ம அட்டாக் பண்ணுவோம், அப்படியே நம்மளோட லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறா. ஆனால் அந்த மாஸ்டர்ஸ் எல்லாம் எங்கே இருக்குன்னு தெரியல. ஒருத்தவங்களை கூப்பிட்டு மாஸ்டர்ஸ் எல்லாம் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்புறம் அங்கே போயிட்டு இருந்த லேடியும் நீ வந்து நியூபி தானே, அதனால அங்கே சின்ன சின்ன மாஸ்டர்ஸ் எல்லாம் வெஸ்ட்டில் வந்து இருக்கும், ஸோ அதை போய் நீ அட்டாக் பண்ணு, லெவலுக்கு அந்த மாஸ்டர்ஸே அதிகம் தான் அப்படி சொல்லிட்டு அந்த லேடியும் சொல்கிறாங்க. நம்ம ஹீரோன் ஓகே அப்படி சொல்லிட்டு போயிடுறா. அப்படிங்கிறவரு என்ன பண்ணிட்டு இருந்தா அப்படி சொல்லிட்டு கேட்க, இல்லை அந்த பொண்ணுக்கு வழி சொல்லிட்டு இருந்தேன். சரி ஃபேன்ஸ் வந்து ஆல்ரெடி அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். அப்புறம் இங்கே நம்ம ஹீரோயின் எதுக்கு நான் வந்து ஸ்லோ வந்து நடந்துட்டு இருக்கேன், எபிலிட்டியை முதல்ல நான் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு காட்டுக்குள்ளே போயிட்டு ஹே மாஸ்டர்ஸ் எங்கே இருந்தாலும் வாங்க அப்படி சொல்லிட்டு வந்து சத்தம் போடுறான். அப்போ கியூட் ஒன்று வந்து வருது. அந்த மாஸ்டர் அட்டாக் பண்ணி இவளுக்கு ஒன்றாக மாட்டேங்குது. ஏன்னா அந்த விட்டாலிட்டி அந்த பவர் இருக்குல்ல, அதனால தான் ஒன்றாக மாட்டேங்குது. கிட்டத்தட்ட அந்த மாஸ்டர் வந்து இவளை 1 மணி நேரம் அட்டாக் பண்ணிருக்கு. ஆனால் ஒன்றுமே பண்ணாமல் நின்று இருந்திருக்கிறவ. அப்புறம் அவளுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது டோட்டல் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா இவளோட டிஃபென்ஸ் ஸ்கில் வந்து 2 மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்காமா. பாவல என்கிட்ட வந்து 256 விட்டாலிட்டி இருக்கு, ஏ பண்ணி நீ என்னை அடிச்சாலும் எனக்கு ஒன்றுமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்கும்போது இந்த மாஸ்டர் தெரியாம ஆயுதத்தில் பட அப்படியே அந்த மாஸ்டர் வந்து மறைஞ்சிருச்சு. ஐயோ மறைஞ்சிட்டானே பண்ணி அப்படி சொல்லிட்டு வந்து கதறா. அப்புறம் அவன் வந்து லெவல் 2க்கு வந்து போயிடுறா. ஹீரோயினுக்கு 5 ஸ்டேட்டஸ் பாயிண்ட் கிடைக்குது. அந்த ஸ்டேட்டஸ் பாயிண்ட்டையும் டிஃபென்ஸ் ஸ்கில்லுக்கு தான் வந்து கொடுக்குறா. ஏன்னா அவளுக்கு அடிபட்டுறக்கூடாது, அதனால தான். அப்புறம் அவளும் இந்த டைம் ஆச்சு கொஞ்சம் அக்லியான மாஸ்டராக வரணும், ஏன்னா கியூட்டாக இருக்கிற மாஸ்டரை பார்த்தா அடிக்கவே தோண மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு மாஸ்டர் வருது. ஆமா எனக்கு தான் டிஃபென்ஸ் ஸ்கில் இருக்குல்ல அப்படி சொல்லிட்டு இவன் நிற்க ஒரு பாய்சன் மாதிரி அது வந்து ஒன்று விடுது. அது விட்டோடனே அவளுக்கு ஹெச்பி எல்லாம் குறையுது. ஐயோ டிஃபென்ஸ் ஸ்கில்னால இது ஒன்றும் பண்ண முடியல அப்படி சொல்லிட்டு வந்து ஓடிட்டு இருக்கா. அந்த ஒரு விஷயத்தினால அட்டாக் பண்ணப்பட்டனா என்னோட ரெசிஸ்டன்ட் வந்து பில்ட் ஆகும், ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அப்படியே அந்த இடத்துல படுத்துக்கிட்டே இருக்கா. அந்த ரெசிஸ்டன்ட் வந்து பில்ட் ஆயிருச்சு. அவ்வளோ என்னால் முடியல அப்படிங்கிற மாதிரி ஆக்டிங்கை போட்டு அந்த இதை அட்டாக் பண்ண வரும்போது கத்தி நீட்டி நிற்கும் போது வந்து அப்படியே குத்திடுது. அப்புறம் அவ்வளோ நான் எப்படியோ ஃபைனலாக இதை தோக்கடிச்சிட்டேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்னோட பாய்சன் ரெசிஸ்டன்ட் வந்து வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம மேப்பில் வந்து லெவல் 8க்கு வந்து போயிட்டா. 8க்கு போனோடனே அவளுக்கு ஒரு ரிங் மாதிரி கிடச்சிருக்கும்ல, அது போட்டுக்கிட்டு இருந்தானா அவளோட 10% ஆஃப் ஹெச்பி வந்து 10 நிமிஷத்தில் வந்து ஏறுமாமா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவளோட வைட்டாலிட்டி வந்து 4 மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்காமா. அப்படின்னு பார்த்தா 616 டிஃபென்ஸ் ஸ்கில் வந்து வச்சிருக்கா, அதாவது வைட்டாலிட்டி. அப்புறம் நம்மளோட மேப்பிலும் என்ன ஒரு அருமையான நாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தூங்கிற நிறைய மான்ஸ்டர்ஸ் வந்து இவளை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இங்கெல்லாம் இவளை அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது வழியில் போயிட்டு இருந்த ஒரு பிளேயரும் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிக்கிறாரு. இப்போ நம்ம மேப்பில் தூங்கிட்டு இருந்தது தெரியுமா, டக்குன்னு எணிச்சுக்கிறா கியூர்டு மெடிசன். உங்களோட 1% ஆஃப் ஹெச்பி வந்து 10 செகண்டில் வந்து ஏறும். ஆனால் இப்போ நீங்கள் அட்டாக் பண்ணப்பட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது எது அட்டாக் பண்ணப்பட்டு இருக்கணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினச்சி பார்க்கும்போது மான்ஸ்டர்ஸாக இருக்கா. அவளை சுற்றி எல்லாத்தையும் வந்து அப்படியே அவள் வந்து கத்தி வச்சு குத்தி குத்தி அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் எல்லாத்தையும் வந்து கொண்டுறா. ஓகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அவள் புதுசாக ஒன்று லேர்ன் பண்ணியிருக்கா. அது மட்டும் இல்லாமல் அவளோட 15 ஸ்டேட்டஸ் பாயிண்ட்டையும் மறுபடியும் வைட்டாலிட்டிலே போட்டுறா. அப்புறம் நம்ம ஹீரோனும் இந்த கேம் போதும் இன்னைக்கு அப்படி சொல்லிட்டு லாக் அவுட் பண்ணிடுறா. கேம் வந்து ஃபன்னாக இருக்குது. ஐயோ இன்னைக்கு நான் ஹோம்ஒர்க் முடிக்கல அப்படி சொல்லிட்டு வந்து ஹோம்ஒர்க் முடிக்க போயிடுறா. அந்த கேம்லேருந்து இவளுக்கு நிறைய மெசேஜ் வருது. அப்புறம் இவ்வளோ எல்லாருமே இங்கே ஸ்டைலிஷாக இருக்காங்க, ஆனால் நான் மட்டும் இப்படி கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கேன், நானும் கொஞ்சம் ஸ்டைலிஷாக மாறணும், இங்கே யார்கிட்ட கேட்பா அப்படி சொல்லிட்டு அந்த ஷீல்டு வச்சுட்டு ஒருத்தர் போயிட்டு இருக்காரு. ஹலோ மிஸ்டர், நான் வந்து கொஞ்சம் ஸ்டைலிஷாக மாறணும் உங்களை மாதிரி, நான் என்ன பண்ணணும் அப்படி சொல்லிட்டு அவர் கேட்கும்போது இதெல்லாம் நான் வந்து காசு கொடுத்து வாங்கியிருக்கேன், உனக்கு வேணும்னா சொல்லு, அந்த காசு கொடுத்து நான் வாங்கின லேடி வந்து எனக்கு தெரியும், நான் உன்னை அங்கே வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படி சொல்லிட்டு இவர் வந்து சொல்லும்போது சரி அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்லிடுறான். அவங்களும் அங்கே வந்து போகிறாங்க. அவ்வளோ விராட்டுக்கு இந்த நியூபியை வந்து நான் கிட்னாப் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லும்போது நீ கிட்னாப் பண்ணது தெரிஞ்சுன்னு வச்சுக்கோ, நீ இந்த கேம் விட்டே தூக்கிடுவாங்க அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணுன்னு சொல்லும்போது நான் சும்மா சொன்னேன் அப்படி சொல்லிட்டு இவர் வந்து கத்துறாரு. எனக்கு தெரியும் நான் சும்மா ஜோக் தான் பண்ணேன் அப்படி சொல்லிட்டு அந்த லேடி சொல்கிறாங்க. அப்புறம் அவங்களும் என்னோட பேர் வந்து ஐஸ் அப்படின்னு
சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ண அவங்கள நம்ம ஹீரோயினும் என்னோட பேர் வந்து மேப்பிள் அப்படி சொல்லிட்டு அவள் பேர் வந்து சொல்கிறா. நீ வந்து எந்த மாதிரி ஷீல்டை வந்து எதிர்பார்க்குற? நான் வந்து என்னோட டிஃபென்ஸ் ஸ்கில்லை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுங்க. ஓ அப்படியா? இது வந்து ஒரு 10 லட்சம் கோல்டு. ஒரு 10 லட்சமா? என்கிட்ட 3000 தான் இருக்குது அப்படி சொல்லிட்டு இவள் சொல்லும் போது சரி நான் உனக்கு ஒரு வழி சொல்கிறவா. ஈஸ்டில் இருக்கிற மவுண்டனில் இருக்கிற ஒரு குகையில் வந்து ஒரு டிராகன் வந்து இருக்குது. அதாவது பாய்சன் டிராகன். இந்த ஒரு பாய்சன் டிராகனை டிஃபீட் பண்ணினா உனக்கு நிறைய ரிவார்ட்ஸ் கிடைக்கும் அப்படி சொல்லிட்டு இவங்க சொல்லும்போது நம்ம ஹீரோயினும் நம்ம தான் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஐட்டமே நம்ம வந்து ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் வந்து சேர்ந்துக்கோமா அப்படி சொல்லிட்டு அவ கேட்கும்போது அவங்களும் ஓகே அப்படி சொல்லிட்டு சேர்ந்துக்கிறாங்க. அப்புறம் அந்த ஒரு பையன் இருக்கான்ல, ஹீரோயினுக்கு வந்து கிஃப்ட்டாக வந்து ஹீலிங் போர்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். நம்ம ஹீரோயின் அதை வாங்கிட்டு அந்த மவுண்டனுக்கு வந்து போகும்போது அவளை இந்த நேரத்தில் அங்கே அனுப்புறது கரெக்டு தானே அப்படி சொல்லிட்டு இவங்க வந்து பேசுகிறாங்க. அப்புறம் அவளை இப்போ தான் ஆட்டமே சூடு பிடிக்குது. இப்போ நான் போய் அட்வென்ச்சர் பண்ண போகிறேன் அப்படி சொல்லிட்டு அந்த டிராகனை தோக்கடிக்கிறதுக்கு வந்து போகிறேன். இதான் இன்ட்ரெஸ்ட்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு உள்ளே போயிட்டு இருக்கும்போது அங்கே நிறைய ஸ்லைம்ஸ் எல்லாம் இருக்குது. இதுங்கெல்லாம் இவளை அட்டாக் பண்ண வர இவ்வளோ கத்தி வச்சு சண்டை போட்டு பார்க்குறேன். ஆனால் ஒன்றுமே ஆகலை. அப்போ அவகிட்ட ஒரு கவசம் மாதிரி இருக்குல்ல, அதை வச்சு அமுக்குறா. அப்புறம் அது வந்து மறைஞ்சிருது. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஷீல்டு அட்டாக் ஸ்கில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கில் வந்து கிடச்சிருக்கு. அப்புறம் அவளும் அந்த டென்ஜோனுக்குள்ளே இருக்கிற எல்லா ஸ்லைம்ஸ் வந்து அடிச்சு வந்து துவம்சம் பண்ணிட்டு இருக்கா. இந்த டைமில் தான் நம்ம ஹீரோயினும் ஒரு பெரிய கேட்டை வந்து அங்கே பார்க்குறா. அந்த கேட்டுக்குள்ளே வந்து பார்க்கும்போது இங்கே தான் பெரிய பெரிய மான்ஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கும் போல. உள்ளே போய் தான் பார்ப்போமே அப்படி சொல்லிட்டு உள்ளே போகும்போது அங்கே உண்மையாலுமே ஒரு பெரிய மான்ஸ்டர் வந்து இருக்குது. அந்த கதவும் வந்து சாத்திடுது. இதுதான் பாய்சன் டிராகன் போல. உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்ல அது பாய்சன் வச்சு அட்டாக் பண்ணும்போது ஹெச்பி வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது வேகமாக. இப்போ நான் வந்து என்னோட ஹீலிங் போர்ஷன் யூஸ் பண்ணும் அப்படி சொல்லிட்டு அந்த ஹீலிங் போர்ஷன் வந்து விடாமல் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கா. ஹெச்பி குறைய மறுபடியும் ஏறுது. ஹெச்பி குறைய மறுபடியும் ஏறிட்டே இருக்கு. இவ பண்ணிக்கிட்டே இருந்தால் அந்த மாடரேட்டாக இருக்கிற பாய்சன் ரெசிஸ்டன்ட் வந்து ஸ்ட்ராங்காக வந்து மாறிடும். நம்ம ஹீரோனும் இது என்னோட கடைசி போர்ஷன் அப்படி சொல்லிட்டு அது போட அப்புறம் ரெசிஸ்டன்ட் வந்து ஸ்ட்ராங் ஆயிடுது. அப்புறம் அவளும் அந்த டிராகன் கிட்ட இதுக்கு மேலே நீங்கள் என்னை அட்டாக் பண்ணால் ஒன்றுமே ஆகாது, ஏன்னா எனக்கு பாய்சன் ரெசிஸ்டன்ட் இருக்குது அப்படி சொல்லிட்டு அவள் சொல்கிறா. அப்புறம் அந்த பாய்சன் டிராகன் இருக்குது தெரியுமா, இவளும் வந்து பிடிச்சி வச்சுக்குது. இவளும் நீங்கள் என்னை ஒன்றும் பண்ணாலும் ஒன்றுமே நடக்க போகிறதில்ல, என்னை விடுங்க அப்படி சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் அவளால் நகரவே முடியல. அப்புறம் அவள் என்ன பண்ணுறான்னா அவளோட பல்ல வச்சு அதை வந்து கடிக்கிறா. அவள் வந்து அந்த டிராகனை கடிச்சோன்னே அந்த டிராகனை இவளை விட்டுருது. அப்புறம் அந்த டிராகனை வந்து கடிச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு இது உண்மையுமே டேஸ்ட் நல்லா தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸும் பெப்பரும் போட்டால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த டிராகனை போய் தின்னுக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த டிராகனை வந்து தின்னு அந்த பொண்ணு வந்து அழிச்சிருது. ஜெயிச்சிட்டேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கத்தும் போது அவளுக்கு ஹைட்ரா ஈட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பவர் கிடைக்குது. அப்புறம் அவளோட பாய்சன் ரெசிஸ்டன்ட்டும் வந்து ஹைட்ராக்கு வந்து மாறிடுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 11-18க்கு வந்து போயிடுறா. அப்புறம் ஸ்டேட்டஸ் பாயிண்ட் வந்து 20 கிடைக்குது. அது வந்து வைட்டாலிட்டியிலே வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்றா. ஏன்னா இப்போ அவகிட்ட வந்து பாய்சன் ரெசிஸ்டன்ட் எல்லாமே இருக்கு. ஸோ அப்புறம் அவள் அந்த ஒரு இதையும் வந்து திறந்து பார்க்குறா. இது வந்து அவளுக்கான ஆயுதங்கள் அண்ட் ட்ரெஸ் எல்லாம் இருக்கு. அது போட்டோன்னா அவள் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிடுவா. அப்புறம் நம்ம ஹீரோயின் அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து மாற்றா. இப்போ இவனோட வைட்டாலிட்டி பாயிண்ட் வந்து 864 வந்து மாறிடுது. அவளுக்கு ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நிறைய கிடைக்க மறுபடியும் வந்து டிஃபென்ஸ் ஸ்கில்ல தான் வந்து கொடுக்குறா. ஆப்பிளும் இந்த கேம் வந்து சூப்பராக இருக்குது அப்படி சொல்லிட்டு அவள் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்க. ஹோம்ஒர்க்கை மறந்துடாது அப்படி சொல்லிட்டு அவள் ஃப்ரெண்ட் வந்து சொல்கிறா. அதுலேயே ஒரு பாயிண்ட் இருக்குது, இதே பார்த்து நான் டெஸ்ட்டையும் ஹோம்ஒர்க்கு மறந்துடக்கூடாது அப்படி சொல்லிட்டு அவள் போய் அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடறா. இப்படியே ஹோம்ஒர்க் பண்ண இந்த எபிசோடு அப்படியே முடிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த அனிமையை கண்டினியூ பண்ணலாமா வேணாமா அப்படி சொன்னீங்கன்னா தான் நான் கண்டினியூ பண்ண முடியும். மறக்காம இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடுக்கு உங்களோட ரேட்டிங் எவ்வளோ அப்படி சொல்லிடுங்க. நான் வந்து இதுக்கு வந்து 8 வந்து கொடுக்குறேன். அனிமையோட ஸ்டார்டிங்கில் இவளுக்கு பவர் கம்மியாக இருந்தாலும் ஆனால் எண்டிங்கில் இவ எப்படி பவர்ஃபுல் ஆகிறா அப்படிங்கிறத இந்த அனிமையாவே அவளோட மேப்பில் தான் வந்து அந்த கேம்லேயே வச்சு ஸ்ட்ராங்கஸ்ட்டாக வந்து மாறிடுவா. ஸோ அதெல்லாம் எப்படி நடக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். நான் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணதவங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.